தெய்வம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படி சொன்னாக்க, இப்போ சனி செவ்வாய் அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுல வந்து முனீஸ்வரன், ஐயனார், கருப்பன் சுவாமி, இந்த மாதிரியான வீரன் அதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, இந்த மாதிரியான குலதெய்வங்கள்லாம் அவங்க வழிபட்டு இருக்காங்க, அவங்க மூதாதையர்கள் வழிபட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய் வந்து அதிகாரமாக இருந்தாலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வீட்டுல இந்த மாதிரியான வழிபாடுகள் இருக்கும், நிச்சயமா அதை வழிபட்டு இருப்பாங்க. அதே மாதிரி புதன் அதிகாரமாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அம்மன் வழிபாடு இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களையே தெய்வமா வழிபட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுல யாராவது வந்து சுமங்கலியா இறந்து போயிருப்பாங்க, அவங்களோட வழிபாடுகள் அதுக்கான நிறைய விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. அதை வந்து வழிபாடு செய்திருப்பாங்க. புதன் வந்து அதிகாரம் ஆகும்போது, புதன் வக்ரமோ பரிவர்த்தனையோ அந்த மாதிரி செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ எங்களோட வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படி சொன்னாக்கா பூவாட தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூவாட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படி சொன்னாக்கா பெண்களையே, அவங்க வீட்டுல வந்து சுமங்கலியா இறந்த பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து கண்டினியூஸா டெய்லி வழிபடுவாங்க. அதுக்காக தனியா ரூம் வச்சு, அதுக்காக சில பூஜை வழிமுறைகள்லாம் வச்சு அதை வந்து கண்டினியூஸா வழிபட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள்லாம் அவங்க வந்து கடைபிடிச்சிருக்காங்க. இதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறது என்னன்றதெல்லாம் தெரியாது. ஆனா இது வழிபட்டா இது நமக்கு சரியாகிருமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா சயின்டிபிக்கா எல்லாத்துக்குமே ஒரு ரீசன்ஸ் வந்து இருந்திருக்கலாம். அதுக்காக அவங்க வந்து அந்த விஷயங்களை வந்து செய்திருக்கலாம்.